So guys, welcome back to another important update video. So first of all நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம OTC ரோமன் ரெயின்ஸ்ல இருந்து. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் லூச்சாடோருக்கான வேர்ல்ட் ஹெவிவேட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து நடக்க போதில்ல. ஸோ அதுக்கான டோர்னமெண்ட் வந்து நடந்திருக்குல்ல. ஸோ அதுக்கான ப்ரோக்ரஷன் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ வந்து செமி ஃபைனல்ஸில் வந்து போயிருக்காங்கன்னு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம பென்டா அண்ட் LA பார்க்கர் வந்து போயிருக்காங்க. ஸோ பென்டா வெர்சஸ் LA பார்க்கருக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரே ஃபினிக்ஸ் வெர்சஸ் நம்ம டிராகன் லீக்கான மேட்சும் வந்து நடக்க போகுது. ஏன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா செமி ஃபைனல்ஸில் வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மேட்சஸில் வந்து யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்ட்டாக வந்து இருப்பாங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச் வந்து நடக்கும். அண்ட் அந்த மேட்ச்சில் வந்து யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம OTC ரோமன் ரெயின்ஸ் வந்து செப்டம்பரில் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஃபார் தி வேர்ல்ட் ஹெவிவேட் சாம்பியன்ஷிப். அண்ட் 95% பார்த்தீங்கன்னா அது வந்து கன்ஃபார்ம் தான் நம்ம பென்டாவாக தான் வந்து இருக்க போகிறாங்கன்னு. ஸோ பென்டா வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்ச் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த அப்டேட் இருக்கும். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ராவை பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நடக்க போகிற மண்டே நைட் ராக்காக வந்து WWE வந்து என்னெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃப்னி வெக்கர் வர்சஸ் ராக்சன் பெரேஸ்க்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் பென்டா வர்சஸ் LA பார்க்கருக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ நான் வந்து இப்போ வந்து சொன்னேன் வேர்ல்ட் ஹெவிவேட் சாம்பியன்ஷிப்கான டோர்னமெண்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது செமிஃபைனலாக. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரே ஃபினிக்ஸ் டிராகன் லீக்கான மேட்சும் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் வந்து நடக்க போகுது. அண்ட் ஓபா ஃபெமி வர்சஸ் நம்ம ப்ரவுன் பிரேக்கருக்கான கான்ட்ராக்ட் சைனிங் வந்து நடக்க போகுது SNMக்காக. ஸோ சண்டே மெயின் ஈவென்ட்காக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து WWE வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் ஸோ இந்த அப்டேட் பார்த்தா நம்மளோட ஐசோ ஸ்பீடை பற்றி. ஸோ ஐசோ ஸ்பீடை பற்றி வந்து என்ன வந்து அப்டேட் வந்து வந்திருக்குன்னா ஸோ இந்த அப்டேட் பார்த்தா நம்ம ஐசோ ஸ்பீடை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா அவர் பார்த்தா சூன் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போகிறாரு WWEல. ஸோ இப்போ பார்த்தா நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ஐசோ ஸ்பீடை வந்து பார்க்க போகிறீங்க WWEல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட ஏதாச்சும் வந்து சவுதி அரேபியாவோட PLE வந்து நடந்துச்சுன்னா அங்கே பார்த்தா நீங்கள் வந்து ஐசோ ஸ்பீடை வந்து பார்க்குறது பார்த்தா சான்ஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து இருக்குது. மோஸ்ட்லி அது வந்து கிரவுண்ட் ஜோலாக வந்து இருக்குமா, ஏன்னா கிரவுண்ட் ஜோல் தான் வந்து இன்னும் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணல WWE. ஸோ இதான் வந்து நம்ம ஐசோ ஸ்பீடு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் பார்த்தா சூன் WWEல வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போகிறாரு. அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் ஸோ இந்த அப்டேட் பார்த்தா நம்ம பிளட் லைனை பற்றி. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பிளட் லைனு சோலோ சிக்கோவா இல்லை நைட்கான செக்மெண்ட் வந்து நடந்துச்சுல நேற்று மண்டே நைட் ராவில். ஸோ அதுக்கான மேசிவ் நம்பர்ஸ் பார்த்தா நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ வெறும் 15 ஹவர்ஸில் பார்த்தா ஓவர் 57 மில்லியன் வியூஸ் பார்த்தா இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து வந்திருக்கு WWEயோட ஆல் சோஷியல் மீடியாவோட பிளாட்ஃபார்மோட சேர்த்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மோஸ்ட் வியூட் செக்மெண்ட்டாக வந்து ஆயிடுச்சு இந்த இயருக்கான. ஸோ இந்த இயரில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து மோஸ்ட் வியூஸ் செக்மெண்ட்னா அது வந்து இந்த செக்மெண்ட்டாக வந்து இப்போ வந்து மாறிடுச்சு. அதுவே நம்ம பிளட் லைனோட சினிமாவில் பார்த்தா மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வந்து ஆயிருக்கு. ஸோ தரமான செக்மெண்ட் பார்த்தா நம்ம வந்து மண்டே நைட் ராவில் வந்து பார்த்தோம். ஸோ என்னால் வந்து வீடியோ வந்து போட முடியல, ஆனால் பார்த்தா இப்போலேருந்து வந்து நான் வந்து வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ பிளட் லைனை பற்றி வந்து பேசும்போது நம்ம வந்து சோலோ சிகோவை பற்றி வந்து பேசிடலாம். ஸோ சோலோ சிகோவை பற்றி தான் தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ஒரு விஷயம் வந்து போகிறாரு. ஸோ அவர் வந்து என்ன வந்து சொல்கிறாருன்னா திஸ் பிளட் லைன் வில் fall sooner than later, you have been warned pew. ஸோ அப்படின்னு பார்த்தா நம்ம சோலோ சிக்கோ வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த பிளட் லைன் பார்த்தா சூன் வந்து ஃபால் ஆக போகுதுன்னு வந்து நம்ம சோலோ சிக்கோ வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வார்னிங் ஷாட் கூட வந்து போடுறாரு. பாவுக்கு பதிலாக பியூன்னு வந்து அவர் வந்து சொல்லுவார். ஸோ அது பார்த்தா தரமாக வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்தா அவர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே வந்து கண்டினியூ வந்து பண்ணுறாரு. ஸோ பியூன்னு வந்து போட்டிருக்காரு கடைசியில். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ரேட்டடாக சூப்பர் ஸ்டார் எட்ஜை பற்றி வந்து பேசுவோம். ஸோ எட்ஜை பார்த்தா ரீசென்ட்லி வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து போயிருக்காரு. ஸோ அங்கே பார்த்தா அவர் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆடம் காம்ப்ளண்டாக தான் வந்து ரிட்டையர் வந்து ஆக போகிறாரு. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து ரிட்டையர் வந்து ஆக போகிறாருன்னா அவர் வந்து AEWல தான் வந்து ரிட்டையர் வந்து ஆக போகிறாருன்னு வந்து அவர் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ யாராச்சும் வந்து WWE பார்க்குற எட்ஜோட ஃபேனாக வந்து இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேட் நியூஸ். ஸோ நம்ம எட்ஜ் பார்த்தீங்கன்னா AEWல தான் வந்து ரிட்டையர் வந்து ஆக போகிறாருன்னு வந்து அவர் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் இதே இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம எட்ஜ் வந்து இன்னொரு விஷயம் கூட வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுறாரு. ஸோ நம்ம ஜான்சினாவோட ஃபேர்வெல் டூர் வந்து நடந்துச்சுல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எட்ஜ் வந்து நம்ம ஜான்சினா வந்து ஃபேஸ் பண்ணலான்னு வந்து இருந்தாரு. ஸோ அவர் பண்ண மேனிஃபெஸ்ட் வந்து பண்ணாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இன்னொரு விஷயம் கூட வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்து என்ன வந்து சொல்றாருன்னா நம்ம ட்ரிபிள் எச் வந்து இது வந்து அக்ரி வந்து பண்ணியிருந்தா நம்ம டோனி கான் வந்து கன்ஃபார்மாக வந்து இது வந்து அக்ரி வந்து பண்ணியிருப்பான். ஆனால் AEWவோட சைட்லேருந்து மட்டும்தான் வந்து இந்த டீலுக்கு வந்து ஓகே வந்து இருந்துச்சு. ஆனால் WWE பண்ணா இதை பற்றி வந்து பேசவே இல்லை. இதை பற்றி வந்து டோனி கான்கிட்ட வந்து பேசியிருந்தா அவன் வந்து கன்ஃபார்மாக வந்து ஓகே வந்து சொல்லியிருப்பான். நான் வந்து கடைசியாக வந்து ஒரு வாட்டி வந்து ஜான்சினா கூட வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருப்பேன். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த அப்டேட் இந்த அப்டேட் வந்து நம்ம ஃபைனல் பாஸ் த ராக்கை பற்றி. ஸோ ராக்கை பற்றி வந்து என்ன வந்து அப்டேட் வந்து வந்திருக்குன்னா ஸோ த ராக் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வந்து ஒரு நியூ மூவி வந்து ஷூட் பண்ண போகிறாரு. ஸோ அந்த மூவியோட டைட்டில் வந்து ஃபாஸ்ட் ஃபார் எவர்னு வந்து இருக்க போகுது. அண்ட் அது பார்த்தீங்கன்னா WrestleMania 43 கிட்டே வந்து இருக்க போகுது. ஸோ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மூவி ஷூட்டுக்கு வந்து போக போகிறாரு. அண்ட் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து WrestleMania 43 வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அவர் வந்து டிசம்பரில் வந்து போகிறாருன்னா எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து 2-3 மந்த் வந்து ஆகிடும். அண்ட் ஜனவரி, பிப்ரவரி,
மார்ச் வரைக்கும் வந்து ஆனாலும் வந்து ஆகலாம் இந்த மூவி ஷூட்டிங்கு. அண்ட் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெஸ்ல்மேனியா 43ல வந்து அப்பியர் ஆவாரா இல்லையான்னு வந்து ரொம்ப வந்து டவுட்ஃபுல்லாக வந்து ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்குது இந்த சிச்சுவேஷன். ஸோ ரோமன் ரெயின்ஸ் vs த ராக்கான மேட்ச் வந்து நடக்குமா இல்லையானே வந்து தெரியல. ஸோ 2 பாசிபிலிட்டி தான் வந்து இருக்குது. ஒன்று வந்து அவர் வந்து சீக்கிரமாக வந்து ஷூட் பண்ணி வந்து ஆகணும் WWE, இல்லைன்னா அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங்கை வந்து சூஸ் பண்ணுவார். அண்ட் நம்ம ரோமன் ரெயின்ஸ் vs த ராக்கான ட்ரீம் மேட்ச் வந்து ட்ரீமாகவே வந்து ஆகிடும். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைம் ஃபைனல் அப்டேட் ஸோ இந்த அப்டேட் பண்ணால் நம்ம OTC ரோமன் ரெயின்ஸை பற்றி. ஸோ நம்ம வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ் பண்ண இப்போ வந்து இன்டர்னலி வந்து ஹீலா வந்து லிஸ்ட் ஆயிருக்காரு WWE. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா WWE வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஹீலா வந்து லிஸ்டடாக வந்து இருக்காரு. ஸோ இந்த அப்டேட் பார்த்தா நம்ம ஃபால்ஸ் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ வந்து ஹீலா வந்து மாறிட்டாருன்னு. ஸோ ரொம்ப நாளாக பார்த்தா நம்ம வந்து சொல்லியிருந்தோம்ல, ஸோ ரோமன் ரெயின்ஸோட இந்த கேரக்டர் வந்து ஹீல் கூட வந்து இல்லை, ஃபேஸ் கூட வந்து இல்லை, அது வந்து ட்வின்னர் டைப்பாக வந்து இருக்குன்னு. ஸோ அது பார்த்தா அஃபிஷியலி வந்து இப்போ வந்து பிரேக் வந்து ஆயிருக்கு. அண்ட் இப்போ பார்த்தா அவர் வந்து கன்ஃபார்மாக வந்து ஹீலா வந்து மாறிட்டாருன்னு வந்து அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் நேற்று பார்த்த மண்டே நைட் ராவுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து பேபி ஃபேஸ் வந்து சொல்லவே வந்து முடியாது. நம்ம சோலோ சிக்கோவோட கண்ணாடிலாம் வந்து போட்டு வந்து அப்படியே வந்து வச்சிட்டாரு. ஸோ ஃபுல் ஹீல் வைப்ல வந்து நேற்று வந்து அவர் வந்து இருந்தார். இதான் வந்து அப்டேட்டு நம்ம OTC ரோமன் ரெயின்ஸை பற்றி. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரோமன் ரெயின்ஸோட இந்த டைட்டில் ரெயினில் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸை வந்து ஆஸ் அ ஹீலாக தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து இன்டர்னலி வந்து ஹீலாக வந்து லிஸ்ட் ஆயிருக்காரு இந்த WWE இப்போதைக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல் தான் இந்த வீடியோக்குள்ள. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.